ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் வெறும் பால் மட்டுமே வச்சு வீட்டிலே வெண்ணிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது சாப்பிட்றதுக்கு நல்ல கடைகளில் கிடைக்கக்கூடிய ஐஸ்கிரீம் மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, அடிக்கிற வெயிலுக்கு வீட்டில் நல்லா குளு குளுன்னு ஜில்லுன்னு இந்த மாதிரி ஒரு ஐஸ்கிரீமை செஞ்சு சாப்பிடும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ஐஸ்கிரீமை பொறுத்த வரைக்கும் குறைவான நேரத்தில் குறைவான பொருட்கள் வச்சு செம்ம டேஸ்ட்டாக பண்ணலாம். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி ஸ்டவ்வில் இது போல் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பால் நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். இந்த பால் கொதிச்சு வர எப்படி 7லேருந்து 10 நிமிஷமாவது ஆகும். அதுக்குள்ளே இந்த ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான மற்ற பொருட்களை எல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட தண்ணி சேர்த்து இந்த மாவை நல்லா தண்ணியாக கலந்து எடுத்து வச்சுக்கணும். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அதாவது மெஷர்மெண்ட் கப்பால் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட மெஷர்மெண்ட் கப்பு இல்லைன்னா ஸ்பூனாலே அளந்து சேர்த்துக்குங்க. 6 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்குங்க, சரியாக இருக்கும். நான் இப்போ சொல்கிற அளவுகள் எல்லாமே 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்து ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு சொல்கிறேன். நீங்கள் பால் கூட குறைய சேர்க்கும் போது அதுக்கேற்றது மாதிரி மெஷர்மெண்ட்டை கம்மி பண்ணியோ இல்லை கூட்டியோ சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவை நல்லா கரைச்சாச்சு. இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை அப்படியே தனியாக ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் வச்சுருந்த பாலை நம்ம பார்க்கலாம். பால் இப்போ நல்லா கொதிச்சு வர ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த பால் நல்லா கொதிச்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ பால் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதோட ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் மாற்றிட்டு ஒரு விஸ்கு வச்சோ இல்லை நல்ல ஒரு கரண்டி வச்சோ நல்லா பாலை விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. பால் பொங்கி கீழே ஊற்றிடக்கூடாது. அதுக்கு முன்னாடியே ஸ்டவ்வை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போது நமக்கு பால் லைட்டாக இந்த மாதிரி கொதி வரும். அப்போது விஸ்கு வச்சு நல்லா விடாமல் கலந்து விட்டுக்கோங்க. பால் அடி பிடிச்சிடக்கூடாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு பாலை லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இந்த பாலோட பச்சை வாசனை போகும். இப்போ சரியாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. திரும்பவும் விஸ்கு வச்சு ஒரு முறை பாலை கலந்து விட்டுட்டு இப்போ இதில் 1 கப் அளவுக்கு ஒயிட் சுகர் சேர்த்துக்கங்க. 1.5 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்ததுக்கு 1 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறது சரியாக இருக்கும். இது அளவால் பார்த்திங்கன்னா 250 கிராம் அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு சுகர் சேர்த்தா தான் ஐஸ்கிரீமுக்கு இனிப்பு டேஸ்ட் சரியாக இருக்கும். இப்போ சுகர் நல்லா முழுமையாக கரைஞ்சி வரணும். அது வரைக்கும் விஸ்கு வச்சு ஸ்டவ்வை சிம்மிலே வச்சு நல்லா கலந்து விட்டுக்குங்க. சுகரும் இப்போ நல்லா முழுமையாக கரைஞ்சி வந்துருச்சு. அடுத்ததாக இது கூட பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம தண்ணி சேர்த்து கலந்து எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவை ஏற்கனவே நம்ம தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சதுனால அடியில் உறைஞ்சிருக்கும். அதை லைட்டாக விஸ்கு வச்சு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பாலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம பாலில் சேர்த்த உடனே நல்லா விஸ்கு வச்சு விடாமல் கலந்து விட்டுக்குங்க. இல்லைன்னா அடியில் உறைஞ்சி கட்டிப்பட்டு போயிடும். கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்து கலந்து விட பால் பாருங்கள் நல்லா கெட்டியாகிக்கிட்டே வரும். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்த பிறகு தான் பால் பார்த்திங்கன்னா நல்லா ஐஸ்கிரீம்க்கு ஏற்றது மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் மாறும். பாருங்கள், பால் முன்னாடி இருந்ததுக்கு இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிக்கிட்டு வருது. இன்னுமே இது கெட்டியாகும். அது வரைக்கும் நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷம் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ இதில் கடைசியாக வாசனைக்காக ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இந்த வெண்ணிலா எசன்ஸ் எப்படி வாங்குறதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் சரி, மளிகை கடையிலையும் சரி, அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் அதாவது ஃப்ளிப்கார்ட், அமேசான் இந்த மாதிரி ஆப்கள்லேயும் சரி அவைலபிளாக தான் இருக்குது. வேணுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி வெண்ணிலா எசன்ஸ் இல்லாமல் நீங்கள் செய்கிறவங்க ஒரு 4 ஏலக்காயை லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், இப்போ பால் முன்னாடி இருந்ததுக்கு எந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நல்லா கலந்து விட இந்த மாதிரி மேலே நுரக்கட்டி வரணும். அப்போ தான் இது சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ நம்ம பாலை ஐஸ்கிரீமுக்கு ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா ஆறணும். அதனால் ஒரு ஃபேன் காற்றுக்கு நேராக வச்சு நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதை இப்போ ஃபஸ்ட்டு ஃபேன் காற்றுல நல்லா ஆற வச்சிடலாம். இது ஆறுறதுக்கு எப்படி குறைஞ்சபட்சம் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அது வரைக்கும் நல்லா ஆறட்டும்.
இப்போ பால் நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ பாலை மிக்ஸி ஜாரில் நல்லா ஒரு தடவை சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பால் இருக்கிறதுனால நான் இதை 2 முறையாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ முதல்ல பாதி பால் மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ பாதி பால் மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 10 ரூபா பால் மாவு பாக்கெட்டு, அதாவது அமுல்யா பால் மாவு 10 ரூபா பாக்கெட் வாங்கிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க பால் மாவையும் அப்படியே சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு கடைகளில் கிடைக்கக்கூடிய வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு அப்படியே இதில் கிடைக்கும். ரொம்ப அதிகமாகலாம் பால் பவுடர் சேர்க்க தேவையில்ல. 10 ரூபா பாக்கெட் வாங்கி சேர்த்தாலே போதும். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். முதல்ல இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்து இந்த ஐஸ்கிரீமை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அதில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ 2வது முறையுமே நான் இப்போ மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ அதையும் இது கூட சேர்த்துட்டு இப்போ மீதி கொஞ்சம் இருந்துச்சு, அதையும் அரைச்சி சேர்த்துட்டு ஐஸ்கிரீமுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இப்போ இந்த பாக்ஸில் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பாக்ஸை நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க. 3 மணி நேரம் கழித்து நம்ம திரும்ப எடுத்து பார்க்கலாம். இப்போ ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட ஆச்சு. நான் ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்திருக்கேன். பாருங்கள் மேலே ஐஸ்கிரீம் எந்த அளவுக்கு நமக்கு ரெடியாகி வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ ஒரு குழிக்கரண்டி வச்சு உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், மேலே ஐஸ்கிரீம் எவ்வளோ அளவுக்கு சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு பாருங்கள். ஆனாலுமே இன்னும் பார்த்திங்கன்னா நமக்கு பால் ஃப்ரீஸ் ஆகாமல் பாருங்கள் உள்ள தண்ணியாக தான் இருக்குது. இப்போ இதை திரும்பவும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கணும். திரும்பவும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து முதல்ல ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கலாம். முன்னாடி நம்ம அரைச்சது மாதிரியே நம்ம ஃபுல்லாக ஒரே தான் எடுத்து அரைக்க முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 ட்ரிப்பாக சேர்த்து அரைச்சிக்கலாம். திரும்பவும் இப்போ நம்ம அரைச்சி எடுத்த ஐஸ்கிரீமை இதே கண்டெய்னர் பாக்ஸில் சேர்த்துட்டு மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஃப்ரிட்ஜில் நம்ம சேர்த்து 3 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அப்போ தான் கடைகளில் கிடைக்கக்கூடிய வெனிலா ஃப்ளேவர் ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டு அப்படியே இதில் இருக்கும். இப்போ நம்ம மூடி போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. இதை ஃப்ரிட்ஜில் நல்லா ஒரு 3 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இப்போ அடுத்த ஒரு 3 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வெனிலா ஐஸ்கிரீம் நமக்கு ரெடியாகி வந்துருச்சு. இப்போ ஒரு குழிக்கரண்டி வச்சு அப்படியே அழகாக எடுத்து ஒரு பவுலில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப டேஸ்டான இந்த ஐஸ்கிரீமை நீங்கள் வீட்டிலே செய்யலாம். வெறும் பாலும் வீட்டில் உள்ள பொருட்களை மட்டுமே வச்சு இந்த மாதிரி ஐஸ்கிரீமை நம்ம டேஸ்ட்டாக வீட்டிலே செய்யும்போது எதுக்கு கடைகளில் வாங்கணும்? அது மட்டும் இல்லை, அடிக்கிற வெயிலுக்கு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மேலே கொஞ்சமாக சாக்லேட் பீசஸும் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நட்ஸும் டூட்டி ஃப்ரூட்டி நடுவுலையும் சேர்த்துக்கிறேன். பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுக்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.